நாகர்கோயிலில் மெத்தபெட்டமைன், LSD ஸ்டாம்ப் போன்ற உயர் ரக போதைப் பொருட்களை விற்பனைக்காக வைத்திருந்த வழக்கறிஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். ரகசிய தகவலின் பேரில் போலீசார் விரித்த வலையில் குற்றவாளி சிக்கியது எப்படி? கன்னியாகுமரி மாவட்டத்தில் போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த போலீசார் பல்வேறு தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். அந்த வகையில் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட வடிவீஸ்வரம் பகுதியில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் விற்கப்படுவதாக தனிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் ஒருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை தெரிவித்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். அதில் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. பிடிபட்ட அந்த நபர் நாகர்கோவில் வடிவீஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞரான சக்திவேல் என்பது தெரிய வந்தது. இவர் பலருக்கும் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. அவரிடம் இருந்து 12.08 கிராம் மெத்தபெட்டமைன் மற்றும் LSD ஸ்டாம்ப் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்த போலீசார் அவருக்கு மெத்தபெட்டமைன் எப்படி கிடைத்தது, யாரிடமிருந்து வாங்கினார், பின்னணியில் உள்ள நெட்வொர்க் கும்பல் யார் என்பது குறித்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். மேலும் பிடிபட்ட நபர் யாருக்கெல்லாம் மெத்தபெட்டமைன் விற்பனை செய்தார் என்பது குறித்தும் போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடும் நபர்கள் யாராக இருப்பினும் அவர்கள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் எச்சரித்துள்ளார்.